கதிர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது மூலிகை மருத்துவம். மூலிகை மருத்துவத்தில் முகத்தில் கரும்பத்து, சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் கருப்பு இருக்குது, ஒரு சிலருக்கு நெத்தியில் கருப்பு இருக்குது, ஒரு சில பேருக்கு இந்த நாடி பக்கம் கருப்பு இருக்குது, ஒரு சிலருக்கு மூக்கு மட்டும் கருப்பாக இருக்குது. இது ஏன்னா அந்த அதிகமாக குடிக்கிறவங்க சில பேர் மூக்க தடவுவாங்க, அதில் மூக்கு மட்டும் கருப்பாக இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு பெரியவரை பார்த்துருக்கேன். அவர் குடிச்சிட்டாருன்னா மூக்கை தடவிக்கிட்டே இருப்பார், அந்த மூக்கு முழுவதும் கருப்பாக தான் இருக்கும். சிலர் பார்த்திங்கன்னா நெத்தி வேர்த்து தடவி அந்த கருப்பு. அது இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற அந்த முட்டை, அந்த கறி இதெல்லாம் சாப்பிட்றதால அந்த உடலில் உபாதைகள் வருது. அதுக்கு போடுற அந்த தீவனத்தில் இருக்கிற அப்படியே அந்த ஸ்டீராய்டுன்னு சொல்லுவோம், அது அப்படியே வந்துடுது அவங்க உடம்புக்கு. சிலர் பார்த்திங்கன்னா கை கால்லேயும் அந்த கருப்பு வந்துடுது. இந்த இடம்லாம் பார்த்தா கருப்பாக இருக்கும். முகம் மட்டும் இல்லை, அது முதல்ல முகத்தில் தான் காட்டும் அறிகுறி. சாப்பாடு சரியில்லைன்னு அர்த்தம். சாப்பாட்டில் ஊற்றுற எண்ணெய், சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் சரியில்லை. அரிசி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரிசி ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அது இல்லாமல் இதில் பிளாஸ்டிக் அரிசி வேறு சேர்க்குறாங்களாம். ஏன் சேர்க்குறாங்க, எதுக்கு சேர்க்குறாங்கன்னு தெரில. இருக்கிற அரிசியே சாப்பிட முடியல, அதை வேறு சாப்பிட்டா என்ன ஆகணும், அது இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சரி செய்யணும். சாதாரணமாக நீங்கள் குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சு குடிக்கிறதே ஆண்மை இல்லாமல் போயிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் குடிக்கிறோம், இப்போ தவிச்சதை நாங்களும் போய் கேட்டால் அதை தான் கொடுக்குறாங்க. எல்லாரும் சூழ்நிலை கைதி, தப்பிக்க முடியாது. இந்த காப்பர் பானையில் அந்த செப்பு குடத்தில் வச்சு குடித்தோம்னா உயிரணுக்கள் அதிகமாகும். அவங்களுக்கெல்லாம் அந்த நெத்தியில் அந்த கருப்பு வராது. எங்கள் தாத்தா 90-95 வயசு வரைக்கும் இருந்தார். 95 வயசுலேயும் என் கம்பு சண்டை நல்லா அழகாக தவுவார். அப்போ தான் பார்த்தேன் என்னன்னா அந்த முகத்தில் ஒரு கருப்பு கூட கிடையாது, நல்லா சிகப்பு. அவர் நல்லா செவந்த நேரம் இருக்கிறதால 8 பொண்டாட்டி கட்டியிருந்தார். அவர் ஆள் அழகாக உயரமான ஆள். அவங்க படிப்பு இல்லைன்னுமோ அவங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திறமைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. அதனால் வாழ்க்கையில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தார். அதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அந்த நெத்தியில் அந்த கருப்பு கிடையாது அன்றைக்கி இருந்த உணவில். அந்த உணவு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. பழங்கள் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இன்றைக்கி பழங்கள் எடுத்தாலே ஒருத்தருக்கெலாம் சாப்பிட்டதும் இந்த பக்கத்தில் கட்டியாக வந்துருச்சு. அதை அறுத்து எடுத்துட்டாங்க டைரக்டருக்கு, நமக்கு தெரிஞ்ச டைரக்டருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் தான் அதை மருந்து கொடுத்து சரி பண்ணோம். ஏன் சொல்கிறேன்னா, அந்த ரசாயன கழிவுகள் நெத்தியில் அந்த கருப்பாக வருது. முதல்ல அதுதான் வரும், அதுக்கடுத்து என்னென்ன விளைவுகள் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அதுக்கான மருந்து சிறு தும்பை. இது உடலில் இருக்கிற அழுக்குகளை எடுக்கக்கூடியது. அந்த நெத்தியில் இருக்கிற இதை பார்த்திங்கன்னா அரிப்பு, சும்மா சொறிவாங்க, அந்த அரிப்பெல்லாம் சரி செய்யக்கூடியது. இதை அரைச்சி தடவணும்னா அடுத்த நிமிஷம் அந்த அரிப்பு அடங்கும். அந்த நெத்தியில் இருக்கிற அரிப்பு அடங்கும்போது கை அங்கே போகாது. அப்போ சும்மா சொரிஞ்சு தான் தோல் மரத்து போய் கருப்பாகிறது. அதுக்கெல்லாம் இந்த சிறுதும்பையை பயன்படுத்துகிறோம். மலை வேம்பை பயன்படுத்தும் போது முகத்தில் இருக்க கிருமிகள், நமக்கு தெரியாமல் சிறு நச்சு கிருமிகள் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். இதனுடைய கசப்புத்தன்மை, இதனுடைய தன்மையை பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இது குருவித்தலை பாவக்கான்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே பெருக்காது, இதுதான் அளவு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாவக்காய் 1 முழத்துக்கு கொண்டு வராங்க. அந்த பாவக்காய்லாம் அது விதையில்லா பாவக்காய், நம்மளுடையதே கிடையாது. விதையில்லாத பொருள்கள் நிறையா வந்துருச்சு. ஒரு கத்திரிக்காயெல்லாம் போய் பார்க்குறேன், ஒரு கல்யாண வீட்டுக்கு 3 கத்திரிக்காய். ஒரு கத்திரிக்காய் 15 கிலோ இருக்குது. அது இஸ்ரேலில் பார்த்துருக்கேன் அவ்வளோ பெரிய கத்திரிக்காயெல்லாம். ஆனால் அது ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா அது பணம் கூட அந்த அளவுக்கு நாற்றம் அடிக்காது, அவ்வளோ நாற்றம். அப்போ அது எல்லாமே நமக்கு போய் கெட்டது செய்யுது, விதையே இருக்காது. அதனால் சின்னது போக போக நிறைய வீரியம் அதிகம். எவ்வளோக்கு எவ்வளோ சின்னது, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்றோம். சிறுக தான் நிறைய அந்த பலம் இருக்கும். ஆலம் விதை ரொம்ப சின்னது, மரம் பெருசு. அதனால் இந்த குருவித்தலை பழத்தை எடுத்திருக்கோம். எலுமிச்சம்பழம் அதிகமான புளிப்பு சுவை உள்ளது. இதில் சிட்ரிக் ஆசிட் நிறையா இருக்குது. எவ்வளோ இதுவாக இருந்தாலும் இதை நேரடியாக சாப்பிடக்கூடாது. நேரடியாக எந்த இடத்துல போட்டோம்னா அந்த இடத்த அரித்து எடுத்துடும். ஆனால் இதை நம்ம மருந்து கூட்டு கலவையில் சேர்க்கும்போது அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ இதெல்லாம் கூட்டாக சேர்ந்து மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம்.
இன்றைக்கு நம்ம பார்க்குற மருத்துவம் முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் மறைய. இது அப்பா சொன்ன மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிகமாக கருவுற்ற தாய்மார்கள் அவர்கள் கர்ப்ப காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முகத்தில் அந்த கருப்பு தழும்புகள் வந்துடும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலகட்டத்தில் விதவிதமான எண்ணெய்களில் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எண்ணெயில் பண்டம் செய்கிறது அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கோ, அதாவது அவங்க நாக்குக்கு நல்லா இருக்கும், அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய இது அவங்களுக்கு சேராமல் முகத்தில் கருப்புகளாக வரும். இதை தவிர அப்பா சொன்ன மாதிரி பழங்களில் இன்றைக்கி பலவிதமான பழங்கள் இயற்கையாக பழுக்கிற நிலையை மாறி செயற்கையாக பழுக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி பழுத்த பழங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியான அந்த ரசாயனங்கள் முகத்தில் கருப்பு உடம்புல இந்த மாதிரி பலவித பாதிப்புகளை ஏற்படுத்துது. இந்த கருப்புகள் எல்லாம் மறையணும் அப்படின்னா இந்த மருந்து நம்ம செய்ய போகிறோம். சிறுதும்பை ஒரு கைப்பிடி அளவு, மலைவேம்பு ஒரு கைப்பிடி அளவு, ரெண்டத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். பாவக்காய் ஒரு 2 அளவு இருந்தால் போதுமானது. குருவித்தலை பாவக்காய் உள்ளே இருக்கக்கூடிய விதையை நீக்கிட்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. எண்ணிக்கையில் 2 அளவு பாவற்காய். இந்த குருவித்தலை பாவக்காயை போட்டு இடிச்சுக்கிறோம். நல்லா இடிச்சுக்கோங்க. மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு சிறுதும்பை மலைவேம்பு அரைத்து வச்ச கலவை 1 ஸ்பூன், எலுமிச்சம்பழ சாறு அரைப்பழம், கலவையை நல்லா கலந்துக்கோங்க. முகக்கருப்புக்கு சிறுதும்பை, மலைவேம்பு, குருவித்தலை பாவக்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்கோம். நல்லா இதை போட்டோம்னா அந்த அரிக்கிற இடம்லாம் அரிக்காமல் இருக்கும். முதல்ல அந்த முகத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் ரொம்ப அரிக்கும். அந்த அரிக்கிற இடம் நெத்தி முழுவதும் போடுறது இல்லாமல் முகம் முழுவதும் போட்டுருங்க. காதில் இருக்கும் சிலருக்கு இருக்குது. எந்தெந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கோ அதெல்லாம் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சேக்காயிலையாவது இல்லை பாசிப்பருப்புலையாவது முகத்தை கழுவுங்க. சோப்பு வேண்டாம், இந்த குளியல் சோப்பு எதுவும் வேண்டாம். ஏன்னா இது போட்டதால் இதனுடைய தன்மையை அதனுடைய அந்த ரசாயனம் கெடுத்துரும். அதனால் ஒன்றும் இல்லைன்னா மண் போட்டு கழுவுங்க. கிராமப்புறங்களில் என்ன செய்வாங்கன்னா சாம்பல் அள்ளி கையில் தடவி அப்படியே முகத்தில் தடவி அப்புறம் திருப்பி கழுவுவாங்க. அது வரட்டி அந்த சாணி தட்டி இருக்கிறது. இப்போ சாணியெல்லாம் இப்போ யாரும் தட்டுறதில்லை. இருந்தாலும் அந்த காஞ்சி போன எரு எரிச்சி இருக்க சாம்பல் எடுத்து கழுவுவாங்க. அதெல்லாம் நகர்ப்புறங்களில் செய்ய மாட்டாங்க. பாசிப்பருப்பில் கழுவுனா போதுமானது. முகம் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு முழுதும் மாறி உங்களுடைய முகம் வசீகரமாக முகம் வரும். வசீகர முகம் ஆகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.